பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்ல புது ஏற்பாடு? இதோ சரி மைக்ல வாசிங்கம்மா. இதோ தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நல்ல கையை தட்டி பைபிளை நல்லா மூடிருங்க. எல்லாரும் என்ன பாருங்க, வீட்டுல போய் பைபிளை படிங்க. ஆமென். இப்பதான் நிறைய பேருக்கு ஞான உதயம் வரும். என்ன தெரியுமா? இப்பதான் வாசிப்பாங்க கீழே அடுத்த வசனம் என்ன இருக்கு, அடுத்த வசனம் என்ன இருக்கு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன மாத்திரம் கவனிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம் கைகளை தட்டி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அருமையான வார்த்தை என்னன்னா, ஆண்டோடைய வார்த்தை அழகா சொல்லுது. அந்த வசனத்தை நிதானமா முதல்ல அந்த வாசிங்க பாப்போம். இதோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து நல்ல கையை கொடுக்கறதுல ரத்தம் ஊறணும். அப்படி சொல்லணும், கைய கொடுக்கறதுல நல்லா சொல்லணும். சொல்றதுல அந்த வார்த்தை அங்க போய் நடக்கணும் ஐயா. அதுதான் ஐயா தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, இதோ உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க. அந்த தேசத்தை, அதாவது அந்த ஆசீர்வாதத்தை, ஆமென், நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை, ஆமென் சொல்லுங்களேன், நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த பிளஸிங்க, நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த மேன்மையான காரியத்தை, ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏதோ எதிர்பார்த்தோடு வந்திருக்கிறீங்க? அவங்க கையில உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். பொருத்தனையோடு போங்க. அடுத்த மாதம் இந்த கூட்டத்துல இருந்து சாட்சி சொல்லுவீங்க. விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அந்த நன்மையை, அந்த திருமண வாழ்க்கையா, அந்த வேலை காரியத்தை, அந்த படிப்பு காரியத்தை, ஆமென் சொல்லுங்களேன், அந்த ப்ரமோஷனை, ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா அந்த உயர்வான விஷயங்களை ஆண்டவர் வாசிங்க பார்க்கலாம். பக்கத்துல பாச உனக்கு முன்ன வச்சிட்டு இருக்கிறாரு. ஏமே பக்கத்துல பாச உனக்கு முன்னால நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கைகளை உயர்த்துங்களே. ஆமென். பக்கத்துல நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, நீ எதிர்பார்த்திருக்கிறத வேற எங்கும் இல்ல, உனக்கு முன்னால இருக்குது. ஆமென். உனக்கென்று வாக்கு கொடுத்தத வேற எங்கேயும் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்றார், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த மேன்மையான காரியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்பாக இன்னைக்கு வைத்திருக்கிறார். எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு முன்பதாக இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்க நன்மைகளை வைத்திருக்கிறார். நீ காத்து கொண்டிருக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். ஓ, நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நீ எதிர்பார்த்த காரியம் வேற எங்கேயும் இல்ல, உனக்கு உண்மைதான் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்ற இடத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க சொல்லுங்க? மாரா. மாராக்கு போன பிறகு பயங்கரமான கசப்பை பார்த்தாங்க. அவங்களாம் சோர்ந்து போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீரு, செங்கடலை புலந்தீரு, ஆனா இப்ப கொண்டு மாரா என்கிற இடத்துக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி கசந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, டேய் அந்த ஜனங்கள்ட்ட போய் சொல்லு, அந்த மாராக்கு முன்பதாகத்தான் நான் ஒரு மதுரமான மரத்தையும் வளர்த்து வச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல கையை தட்டி ஆண்டவர் சொல்றார், எந்தெந்த காரியம் வாழ்க்கை கசப்பா இருக்குதோ, எந்தெந்த காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் திறக்காம இருக்கிறதோ, ஐயா அந்த சாவி இன்னைக்கு உன் கையில வரப்போகுது. ஐயா அந்த நன்மை உன் கையில வரப்போகுதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கேளு, ஆண்டவரே இன்னைக்கு நான் எதை எதிர்பார்த்து வந்தேனோ அது எந்த நன்மைகள் இன்னைக்கு என் கையில வந்து சேரட்டும். அந்த நன்மைகள் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அந்த மாறா இன்னைக்கு மதுரமாய் மாறட்டும். அந்த தடைப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? கேட்கறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாக்க. எல்லாம் கையை உயர்த்துங்க. வசனத்தை கேட்டா போதும், அந்த வசனத்தை சுதந்திரிச்சுட்டு போ. இன்னைக்கு அந்த வசனத்தை இன்னைக்கு வாழ்க்கையில சாப்பிட்டுட்டு போங்க, ருசிச்சுட்டு போங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு அரை நிமிஷமாவது வாயை திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை, நீ விரும்புகிற நன்மையை, நீ விரும்புகிற அந்த மேன்மையான காரியத்தை, அந்த வெண்கல கதவுகள், அந்த இருப்பு தாழ்பாள்கள், அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அந்த மேன்மையான விஷயத்தை முன்னால கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த தடைகள் வந்தாலும் இன்னைக்கு அந்த தடைகளை உடைத்து போய்
முன்னேறி சென்று உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதா இன்னைக்கு தேவன் உனக்கு முன்பதாக புறப்பட்டு உனக்கு முன்பதாக இருக்கிற கோணலான பாதைகள், உனக்கு முன்பதாக இருக்கிற கருமுரடான பாதைகள் எல்லாம் எனக்கு சமமாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்படியா நல்ல கையதடி வாங்கிக்கோங்க ஐயா. மால் போ ஷடா முன்னால வச்சிருக்கிறா. விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க முன்னால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம்? இன்னைக்கு இந்த மீட்டிங்கை விட்டு நான் போகிற போது அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆமென் சொல்லுங்களேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நான் போகிற பாதையில் அந்த நன்மையை நான் புசிப்பேன், அந்த கிருபையை நான் பெற்றுக் கொள்வேன், அந்த வல்லமையை நான் பெற்றுக் கொள்வேன். அந்த கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஏன்னா எனக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பதாக தான் இருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டியது உன் கடமை. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறோம்? பெற்றுக்கொள்ள தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். சும்மா வந்துட்டு பொதுவா சொல்றேன், உங்ககிட்ட வந்து அற்புதம் வந்து வாசல் வந்து அற்புதத்தின் வாசல் சும்மா ஒருத்தர் வந்து தாம்பளை தட்டுல கோடிக்கணக்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? எங்கேயோ அது இருக்கும். அந்த அபிஷேகத்தினால நீ அதை வாங்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? சும்மா ஆசீர்வாதம் வராதையா. சும்மா வீடு வாங்க முடியாது, சும்மா கார் வாங்க முடியாது, சும்மா மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிருபையை எடுத்து நீ போய் இன்னைக்கு சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, you go up and take it, போய் எடுத்துக்கடான்னு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள போறீங்க? அவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறது இன்னைக்கு நான் பெற்றுக் கொள்ளுவேன். யாக்கோபு போராடின, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒளியா, இதுதான் இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? யாக்கோபு போராடுறான் ஆண்டவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வந்ததே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது தான். சத்தமா சத்தமா ஆண்டவர் வந்ததே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது தான். அப்ப ஆண்டவர் சொல்ற, டேய் விடுறா, நான் போகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வந்தவர் சும்மா போவாரா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். வந்ததே ஆசீர்வதிக்கிறது தான். ஆனா ஆண்டவர் அவங்கிட்ட ஒரு சில காரியத்தை விரும்பினார். இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளை விசுவாசிகளுக்கு தெரியணும். சும்மா ஒரு ஆசீர்வாதம் வந்து பாக்கெட்ல வந்துடா. ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு நீ வரணும். சத்தமா சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, நீ எதிர்பார்த்த நன்மை வரணும்னா அவர் விரும்புகிற இடத்துக்கு நீ வர. புரிஞ்சவங்க கையை தட்டி இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். வாங்க அறுவடை வாங்க. அவர் ஒரு பெரிய போதகர். ஆமென். வாங்க. இவர் தான் இப்ப ஆண்டவர் வச்சுக்கோங்க. சரியா? யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நாளை காலையில என் சகோதரன் நான் என்ன செய்ய போறேன்? சந்திக்க போறேன். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க? அவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிள் படிக்காத பரிசுத்தவான்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்றது எனக்கு வீணா இருக்கும். ஹலோ, புரியலையோ? புரியுதா? புரியலையா? பைபிள் படிக்காத பரிசுத்தவான்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன்னா அது எனக்கும் வேஸ்ட், உங்களுக்கும் வேஸ்ட். ஆமென். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க? யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? இம்மா மீட்டிங்ல போனோடனே உள்ள என்ன பிரசங்கமோ அவங்க பேரெல்லாம் சொல்லி கேட்கணும். இந்த பேர்லாம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தெரியும் யாக்கோபு? உங்க பக்கத்து வீட்டுக்கார பால் கடைக்காரர் கிடையாது, பைபிள்ல இருக்கிற யாக்கோபு. தெரிஞ்ச கையை உயர்த்துங்க. ஏன் கை நல்ல கை தானே இருக்கு, கையை உயர்த்துங்க. எல்லாத்துக்கும் சோதிக்காதீங்க நம்மள. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் வந்து சொல்ற, ஆண்டவர் வந்திருக்கிற. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் நாளைக்கு என் சகோதரன் நான் சந்திக்க போறேன், நிறைய ஆசீர்வாதம் எனக்கு பின்னால இருக்கு. 2 பரிவாரங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். 2 பரிவாரம் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. ஆனா என் பேர் மாறல. அதே யாக்கோபு, அதே எத்தன் திருடன், அந்த பேரோட தான் நான் போனேன், அந்த பேரோட தான் வாரேன் இங்கேயும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவன் சொன்னான், இன்னைக்கு இதே பேரோட நான் போனேன்னா நாளைக்கு என் சகோதரன் என் கழுத்தை அறுத்துருவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதியும். அவன்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா பின்னால வருது, அவ்வளவு ஆசீர்வாதம் வருது. அவன்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா சொல்லுங்களேன். மாமன் வீட்டுக்கு போனாலும் அவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு பின்னால துரத்துச்சு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வாயை திறந்து கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமென். அப்ப அவ்வளவு துரத்தும் போதும் கூட அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வாதி. ஏன் தெரியுமா? அவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை எனக்கு வேணும். என்னங்க இப்படியா? புரியலையா நிறைய பேருக்கு? ஆமென் சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு பல கோடி வச்சிருக்கிறவன் ஆஸ்துமாலையும் சரீரத்துல கேன்சர்னு செத்து போயிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா நான் சொல்றது? அத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா நாளைக்கு நான் செத்து போனேன்னா இந்த ஆசீர்வாதம் எவனுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமையான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அப்ப அவன் சொல்றான், நாளைக்கு நான் போனேன்னா செத்து போய் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, அப்ப நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கேட்டவனே என்னடா ஆசீர்வாதமா இருன்னு அனுப்பல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் என்னை விடு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கையை பிடிங்க. அவன் ஆண்டவரோடு இருக்கான். புரியுதா? அங்க நினைக்கும், தள்ளி நினைக்கும். அவன் ஆண்டவரோடு இருக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவனுக்கும் ஒரு தூரம் இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். அல்லேலூயா. மறுபடி கேட்கிறான். இப்படி இருந்தவன் ஆண்டவர் சொல்றேன் நான் போகட்டும்னு சொன்னவனே மறுபடி கேட்கிறான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கிற உம்மனான். சத்தமா சொல்லுங்கய்யா, உம்மனான் சொல்லுங்க. போக விட மாட்டேன். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, இந்த டோக்ஸா மீட்டிங்ல இருந்து நான் போக மாட்டேன். நீர் என்ன தொடாம, நீர் என்ன ஆசீர்வதிக்காம, உங்க பிரசன்னத்தை உணராம, உங்க வல்லமையை ருசி பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களை நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென். புரியுதா? ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் சொல்றா, இப்பவும் சொல்றா, டேய் பொழுது விடியுது, நாம் போகட்டும், என்ன விடு. வா, சூப்பரான ஆண்டவர்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆண்டவர் ஒரு பையன் மகன் மனுஷன் பார்த்து சொல்றாரு பாருங்க, டேய் என்ன விடுறா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாரு. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற உறவு அதுதான். இப்படியே தான் இருக்க விரும்புறார். கை விட்டுறாத ஒரு நாள் ஆண்டவரை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் கை விட்டுறாத. ஆமென். புரியுதா? இப்படிதான் இருக்க விரும்புறார். அப்ப இன்னும் சொல்றார், நீ விடு, நான் பொழுது விடியுது, நான் போகட்டும். அப்பதான் அவன் சொல்றான், நீ என்ன ஆசீர்வதிக்காம உம்மனா விடமாட்டேன்னு போராடிட்டு இருக்கிறான். போராடிட்டு இருந்து அவன் கால் எடுத்து அப்படியே போட்டு என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்பதான் வேதம் சொல்லுது, அவன் தொடை சந்து சுளுக்கிட்டுன்னு சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வசனம் சொல்லுது, அவன் ஆண்டவரோடு மல்யுத்தம் பண்றான். நீங்க என்ன தள்ளி விடுங்க, எனக்கு தள்ளி விட பாருங்க, தள்ளி விடுங்கய்யா, என்ன விடு. அவன் போராடுறான். கையை தட்டுங்களேன், நல்ல தள்ளி விடுங்கய்யா. அவன் ஆண்டவரை போராடுறான். என்ன ஆசீர்வதியும், எனக்கு உண்மையாக ஆசீர்வாதம் நீங்க சுதந்திரிக்க போறேன். என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிக்க போறான்னு சொல்ல. என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள விட மாட்டேன். இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள விட மாட்டேன். இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு அவனுக்கும் ரெஸ்லிங், மல்யுத்தம் நடக்குது. உம்மை விட மாட்டேன். அப்ப ஆண்டவர் தம் பிள்ளையோட எப்படி இருக்க விரும்புறாரு பாத்தீங்களா? பக்கத்துல பார்த்து ரொம்ப நல்லவர் ஐயா. ஆமென். ஆமென். Thank you Jesus. பக்கத்துல பார்த்து இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அவ்வளவு போராட்டம் நடந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லி உனக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயா இஸ்ரவேலாய் மாத்தினார் ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உன்னை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுவார். பழைய நாமத்திற்கு பதிலாக இன்னைக்கு ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். புரிஞ்சவங்க கையை தட்டி ரிசீவ், டேக் இட், எடுத்துக்கோ பார்க்கலாம். புதிய நாமம், புதிய பெயர். ஓ மைட்டி காட். Thank you. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அத நான் பாடுறேன். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே. நல்ல கையை தட்டி
பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் எனக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் எனக்கில்லையே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து ஆசீர்வதிக்க அப்பா வந்திருக்கிறான். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்லா சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்னும் கையை உயர்த்தி சோர்ந்து போ நீ. ஆஹா ஆஹா, உன்னை அழைத்து உண்மையுள்ளவர். இன்னும் சந்தோஷமா சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. எனக்கு உண்மையாக இன்னைக்கு வைத்திருக்கிற அந்த வெண்கல கதவுகள் திறக்கப்பட போகிறது. எனக்கு